வெல்கம் பேக் டு ஃபீல்டு பஸ். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி. ஓகே, ஸோ கால் ஆப்ஷனாக இருக்கட்டும் புட் ஆப்ஷனாக இருக்கட்டும் ரெண்டுத்தையுமே வந்து ஜீரோ ஆக்கிற நாள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான அமௌண்ட்டு, ஒரு 2400ங்கிற ஒரு சொச்சத்தை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி எடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து சார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சார்ட்டுக்கு வந்துருங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஓகே, 3ஆம் தேதி இந்த இடத்துல ஓப்பன் ஆணுச்சு. ஸோ நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி என்னென்ன கேண்டில் இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். சென்ட்ரல் பைவோட் ரேஞ்ச் எப்பொழுதுமே வந்து நம்ம சிபிஆர் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, மூவிங் ஆவரேஜ் 2 லைன் யூஸ் பண்ணிக்கிட்டோம். சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள், சூப்பர் ட்ரெண்ட் இந்த பாருங்கள், இந்த ஆரோ மார்க்லாம் காட்டுறதுல இதுதான் சூப்பர் ட்ரெண்ட். ஓகேவா? பைவோட் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த பாருங்கள் ரேஞ்சு காட்டிடும். ஓகே, மேலே சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அந்த லைன்லாம் அதுவே போட்டுரும். இந்த சப்போர்ட் லைன் இருக்குது, இங்கே ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது அப்படிங்கிறத போட்டுரும். ஓகேவா? ஸோ காலையில் கரெக்டாக வந்து 9:15 மணிக்கு ஓப்பன் ஆனிச்சு. இது வந்து கேம்பிளிங் கேண்டில். ஓகே, ஸோ இந்த கேண்டில் வந்து எப்படி போகுது என்ன பண்ணுது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் அது ஒரு இண்டிகேஷன் காட்டியிருக்கு, நம்ம வந்து அதை வாங்க வேணாம். ஸோ இது நம்ம விட்டுட்டோம். ஓகேவா? விட்டாச்சு. ஸோ இது வந்து இந்த பாருங்கள், இந்த இடத்துல அதாவது இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ரெசிஸ்டண்ட் இந்த மேலே டாப்பை வந்து உடச்சோடனே இங்கே வந்து பை பண்ண ரெடி ஆகிடணும். இந்த கேண்டில் முடிட்டோம். இந்த கேண்டில் முடிஞ்சோடனே நம்ம பையிங் ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? பட் இந்த கேண்டில் முடிஞ்ச உடனேயே 1 மினிட்டில் தான் வச்சுருக்கணும். ஓகேவா? முடிஞ்ச உடனேயே டவுனில் அடிக்குது. புட் ஆப்ஷனுக்கானது வருது. புட் ஆப்ஷனுக்கு வெயிட் பண்ண இந்த இடத்துல இண்டிகேஷன் காமிச்சிச்சு பாருங்கள். ஸோ அழகாக இந்த இடத்துல இண்டிகேஷன் காமிச்சிச்சு. சிபிஆர் லைன் இங்கே இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல தைரியமாக நம்ம ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இதெல்லாம் விட்டுட்டு ஓகே நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்தோம். ஓகேவா? புட் ஆப்ஷனுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தோம் 80 ரூபா ப்ரீமியத்தில். ஓகே, 80 ரூபா ப்ரீமியமில் கொடுத்தோம். இங்கேருந்து நமக்கு இந்த இடம் அதாவது கொடுத்துட்டு அமௌண்ட் இந்த இடத்துலேயே நமக்கு ஒரு 1000 ரூபா வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஆனால் ப்ரீவியஸ் டேவோட லோ. ஓகேவா? இந்த இடத்துல இருக்குல்ல ப்ரீவியஸ் டே, இந்த இடத்த நம்ம வந்து ஒரு மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்தோட ஒரு ரிஜெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல அழகாக வந்தால் ரிஜெக்ஷன் எடுக்கிறது இந்த இடத்துல நான் அலர்ட் ஆகிட்டேன். கரெக்டாக இந்த இடத்துலேயே நமக்கு வந்து 2400 ரூபா இங்கேயே நமக்கு ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மூமெண்ட் இருந்துச்சு மார்க்கெட்டில். இந்த இடத்துல எனக்கு 2400 ரூபா வந்துருச்சு. டக்குன்னு நான் வந்து வெளியில் வந்துட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் வெளியில் வந்துட்டேன். நல்லா கேட்டுங்க, 2400 ரூபா. ஸோ இன்றைக்கி ட்ரேடிங்கை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருந்த நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னைய இல்லை இன்றைக்கி மார்க்கெட் நல்லா இருக்குன்னு இன்னொரு தடவை உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறுபடியும் என்னை வெயிட் பண்ண சொல்லிட்டு நான் வெளியில் போயிடலான்னு பார்த்தேன். ஸோ இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தேன். வெயிட் பண்ணு, பக்கத்தில் நின்று வாட்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணி இந்த இடத்துல மறுபடியும் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் என்னை எடுக்க வச்சான். ஸோ எடுக்க வச்சு என்னை ஹோல்டு பண்ண வச்சான். ஸோ நான் கரெக்டாக இந்த இடத்துலலாம் வரும்போது எனக்கு வந்து கரெக்டாக 3700 ரூபா. ஓகே, கணிசமாக 3700 ரூபா அமௌண்ட் வந்து என்னோடய பிஎன்எல்எல்ல இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் ஆணிச்சு. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3700 3800 அப்படி ஒரு 4 தொட வந்துச்சு. ஓகேவா? இல்லைடா மார்க்கெட் இன்னமும் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கரெக்டாக சிக்னல் இந்த இடத்துலாம் வரும்போது 2000 கிட்ட, அதாவது 2500 2700 கிட்ட வந்துருச்சு. அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த சிக்னல் போட்டதுக்கப்புறமும் நாங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலை, வெளியில் வரல. ஓகேவா? மறுபடியும் ஏறுங்கிற ஒரு எண்ணத்திலே இருந்தோம். அதே போல் ஏறுனுச்சு. ஓகே, இது வரைக்கும் ஏறும்போதெல்லாம் 4 ரூபா எங்களுக்கு தொட்டுருச்சு. 4 ரூபா 4500 கிட்ட தொட்டுருச்சு. மறுபடியும் பாருங்கள், இந்த இடத்துல நாங்கள் ஒரு ரிஜெக்ஷன் எடுக்குது, நாங்கள் விட்டுட்டோம். ஓகேவா? அடித்து ரிஜெக்ஷனை போட்டு இந்த இடத்துல எனக்கு ரீச் ஆகும் போது -600 இருந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, -600. சாரி, இந்த இடத்துல -600, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா -1000 போயிடுச்சு எனக்கு இந்த இடத்துல. ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸை பார்த்துக்குங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துலையே நான் க்ளோஸ் பண்ணியிருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் இங்கேயாவது க்ளோஸ் பண்ணணும். நான் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைன் அது காட்டியிருக்கு. இந்த பாருங்கள், இந்த லைனை வந்து அழகாக தொட்டுட்டு ரிஜெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணணும்ல, இந்த லைன் என் கண்ணுக்கே தெரியல மார்க்கெட்டில். ஓகேவா? ஏறிக்கிட்டே இருக்குது, அவ்வளோதான். போட்டு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், ஸ்டடீஸில் போயிட்டு இந்த பைவோட் பாயிண்ட்ஸ் எதுக்கு போட்டிருக்கோம், இந்த லைனை அழகாக தொட்டுட்டு அழகாக ரிஜெக்ஷன் எடுத்துட்டாங்க. ஓகேவா? ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல -1000 போயாச்சு. ஓகே, ஸோ -1000 போயிட்டு
மறுபடியும் நல்லா பாருங்கள், மறுபடியும் இந்த இடத்துல இறங்கி இந்த இடத்துல ஒரு மூமெண்ட்டில் கொடுத்து எனக்கு மறுபடியும் ஒரு 2400 கிடச்சிச்சு. ஓகே, இந்த இடத்துல மறுபடியும் வெயிட் பண்ணதுனால இந்த இடத்துல 2400 கிடச்சிச்சு. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் வந்தேன். ஓகேவா, 5000 ரூபா போனதை க்ளோஸ் பண்ணாமல், இந்த ரிஜெக்ஷனை மதிக்காமல், ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து மறுபடியும் 2400 க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்தேன். என் ஃப்ரெண்டு மைனஸில் இருந்தான். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எந்த என்ட்ரியுமே கொடுக்கல, 2 என்ட்ரி தான். ஸோ டோட்டல் என்ட்ரிக்கு 118 ரூபா. அது வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், பாருங்கள். ஓகேவா, ஸோ இந்த மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், சூப்பர் ட்ரெண்ட் பயங்கரமாகவே வேலை பார்த்துச்சு. ஓகே, அதே போல் பைவட் பாயிண்ட்ஸும் செம்மையாக இண்டிகேஷன் கொடுத்துச்சு. ஓகே, என்றைக்குமே வந்து சென்ட்ரல் பைவட் ரேஞ்ச், அதாவது சிபிஆர் லைன் வந்து நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். ஒரு கேண்டிலோட மேலே கட் பண்ணதுனாலே அன்றைக்கி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த டைம் வரைக்கும், அதாவது ஒரு 9:30 வரைக்கும் அது வந்து ஃப்ளக்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கும். அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ இதுதான் இன்றைக்கான மார்க்கெட். ஓகே, சிம்பிளாக வச்சுக்கங்க, மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ரிவெஞ்ச் ட்ரேட் மாதிரி தான். ஏன்னா லாஸ்ட் 2 டேஸாக நமக்கு ஒரு லாஸுங்கிறதுனால நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கிறது தான் நல்ல விஷயம். பட் அதையும் தாண்டி ஒரு ரிவெஞ்ச் ட்ரேட் மாதிரி தான் இன்றைக்கி போயிடுச்சு. ஓகே, ஸோ எனிஹவ் அதை நம்ம சேஸ் பண்ணி ஒரு 5000 ஸ்டேஜில் 5000 ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரும்போது கூட நம்மளால் அதை வந்து புக் பண்ண முடியல பாருங்கள். ஓகே, அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து பேராசை வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. நம்ம எப்படி என்ட்ரி ஆகணும் அதை யோசிச்சு பாருங்கள். ஜாவா சுந்தரேசன் மாதிரி, சார் ஒரே ஒரு சாக்லேட் எடுத்துங்க சார், 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா டெய்லி சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு 5000 வரைக்கும் கொடுக்குது. பட் அந்த 5000 நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் நம்ம இன்றைக்கி போட்ட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 80 ரூபாய்க்கு வாங்கணும். 80 ரூபாய்க்கு வாங்கி பார்த்தோம்னா 6000 சம்திங் தான் வருது. 80 × 75. ஓகே, ஸோ ஒரு 80 × 75 பார்த்திங்கன்னா ஒரு 6000 சம்திங் தான் வருது. அந்த 6000 போட்டு 5000 அது கொடுக்குது மார்க்கெட்டு. பட் நம்ம அதை வந்து எடுக்க மாட்டோம். நம்மளோட பேராசை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு விட்டு அது டவுன் ஆகி -1000 வந்தோடனே என் பக்கத்தில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸு நான் எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓ சரி க்ளோஸ் பண்ணிக்கலாம், 1000 வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அதுவும் மனசு வர மாட்டேங்குது. அதுவும் வந்து மனசு வரல. என்னடா இது அவ்வளோ பார்த்துட்டு எப்படி 1000 க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வரல. அதுக்கப்புறம் ஏதோ மார்க்கெட்டு டக்குன்னு ஒரு ரைஸு உள்ளே வந்து வால்யூம் செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஓகே, ஸோ அந்த வால்யூம் செக் பண்ணுறது எப்படிங்கிறத ஒரு நாள் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்கிறேன். அது ட்ரேடிங் வியூவில் போய்ட்டு அது ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஓகே, ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் டக்குன்னு ஒரு க்ரீன் சிக்னல் வந்துருந்துச்சு. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். டக்குன்னு பார்த்தா டக்குன்னு ஒரு 2400 அப்படியே தூக்கி போட்டுச்சு. டக்குன்னு அதை எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியாந்துட்டோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் மார்க்கெட்டில் இது இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்குமே ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் என்னென்னா சூப்பர் ட்ரெண்ட். ஓகே, அந்த இண்டிகேட்டரை வந்து பயன்படுத்திங்க. அது ஒரு நியர்லி ஒரு 60% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் பிளைண்டாக அதை நம்பாதீங்க. ஓகே, ஸோ நம்ம வீடியோ போட்டு திட்டத்தட்ட ஒரு இது வந்து ஒரு 7th 8th 9th வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் ஃபோன் கால்லாம் பண்ணிங்க, எனக்கு என் நம்பரை கொடுத்ததுனால ஃபோன் கால் பண்ணிங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன். சின்ன ப்ரைஸில் ப்ரீமியத்தில் ஒரு 5 ரூபா 6 ரூபாவில் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் ஒரு 2 பேர் வந்து தஞ்சாவூர்லேருந்து ஃபோன் பண்ணிங்க. ஓகேவா, ரொம்ப ஹாப்பி. ஸோ அதில் இன்றைக்கி ஒருத்தர் வந்து நான் மீட் பண்ணேன். ஸோ அவருக்கு வந்து பக்கத்துலேயே நானே போயிட்டு ஆப்ஷன் செயின்லாம் எப்படின்னு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி கொடுத்து, ஓகே நாளைக்கு நீங்கள் இந்த ட்ரேட் எடுங்க, இந்த இடத்த பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நீங்களும் தஞ்சாவூருக்குள்ளே இருந்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணி, ஓகே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணி என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா, எப்படி என்னன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சின்னதாக எல்லாத்தையும் காட்டுறேன். ஓகேவா, ஒரு சும்மா ஒரு 2 ரூபா 3 ரூபா ஒரு மொத்தமே. ஓகேவா, நீங்கள் எடுக்கிற டோட்டல் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபா அந்த மாதிரி இதில் வந்து பண்ணி காட்டலாம். ஓகேவா, பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இதை வந்து ஒரு சைடு இன்கமாக வச்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னும் டெப்த்தாக மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராக்தேல். இதை என் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் பேசிக் லெவல் ட்ரேடிங் எப்படிங்கிறத மட்டும் என்கிட்ட தெரிஞ்சுக்கங்க. ஓகே, தேங்க்யூ.